மிதுன சங்கராந்தி தமிழர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவங்களை கொண்டுள்ளது. இது தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் வருகிறது. இது சூரியன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறும் ஒரு வானியல் நிகழ்வாகும். இந்த மாற்றம் தட்சிணாயனத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. தட்சிணாயனம் என்பது சூரியன் பூமியின் தென் திசையை நோக்கி நகரும் 6 மாத கால பகுதியாகும். வானியல் ரீதியாக இது கோடைக்கால சங்கராந்தியிலிருந்து சம்மர் சால்ஸ்டைஸ், குளிர்கால சங்கராந்தி, வின்டர் சால்ஸ்டைஸ் வரையிலான காலகட்டத்தை குறிக்கிறது. அதாவது ஜூன் நடுப்பகுதியிலிருந்து டிசம்பர் நடுப்பகுதி வரையிலான காலம். இந்து மத நம்பிக்கைகளின்படி தட்சிணாயனம் என்பது தேவர்களுக்குரிய இரவாக கருதப்படுகிறது. அதே சமயம் உத்தராயணம், சூரியன் வடக்கு நோக்கி நகரும் 6 மாத காலம், தேவர்களுக்குரிய பகலாக கருதப்படுகிறது. ஒரு மனித வருடமே தேவர்களுக்கு ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது. எனவே இந்த இரவு காலம் ஆன்மீக பயிற்சிகளுக்கும் உள்முக சிந்தனைக்கும் முன்னோர்களுக்கு பித்ரு கடன்களை செய்வதற்கும் மிகவும் உகந்தது. பொதுவாக இந்த காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் தவிர்க்கப்படுகின்றன. ஆனால் தீவிரமான தியானம், யோகம், ஜபம் போன்ற ஆன்மீக சாதனைகளுக்கு இது சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் மனித உடல் ஆன்மீக ஆற்றல்களை உள்வாங்கிக் கொள்ள மிகவும் திறந்த மனதுடன் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் முக்கியம். சூரிய நமஸ்காரம் செய்தல், சூரிய காயத்ரி மந்திரங்களை உச்சரித்தல், ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரம் சஹ சூர்யாய நமஹ அல்லது ஓம் கிருணி சூர்யாய நமஹ ஆகியவை ஆரோக்கியம், சக்தி மற்றும் பிரகாசமான வாழ்வை தரும். தட்சிணாயனம் பித்ருக்களுக்குரிய காலம் என்பதால் இந்நாளில் பித்ரு தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. இது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று குடும்பத்தில் அமைதியையும் சுபீட்சத்தையும் தரும். மேலும் ஆனி மாதத்தில் வரும் ஆனி திருமஞ்சனம் பொதுவாக ஆனி உத்திர நட்சத்திரத்தில் வரும் சிவபெருமானின் நடராஜர் வடிவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான விழா. சிதம்பரம் போன்ற நடராஜர் கோயில்களில் ஆனி திருமஞ்சனம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். இந்த நாளில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது பிறவி பிணிகளை நீக்கி முக்தியையும் ஆனந்தத்தையும் அருளும் என்பது நம்பிக்கை. ஆடல் வல்லானை வழிபடுவது கலைகளில் சிறக்கவும் வாழ்வில் தடைகளை நீக்கி வெற்றியை பெறவும் உதவும். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், மதுரை மீனாட்சியம்மன் கோயில், வெள்ளிச்சபை, திருவாலங்காடு ரத்ன சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை போன்ற பஞ்ச சபைகளிலும் நடராஜரை வழிபடுவது சிறப்பு. மிதுன சங்கராந்தி தமிழர்களுக்கு குறிக்கும் ஆனி மாதத்தின் தொடக்கம் மற்றும் தட்சிணாயனத்தின் ஆரம்பம். ஆன்மீக செயல்பாடுகளுக்கும் முன்னோர்களை நினைவு கூர்வதற்கும் குறிப்பாக சிவபெருமானின் நடராஜர் வடிவத்தை வழிபடுவதற்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கால பகுதியாகும். இதே நாளில் ஒடிசாவில் இது ராஜா பர்வம் என்ற பெயரில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இது பூமி தாயின், பூதேவி, வளமையை போற்றும் ஒரு பண்டிகையாகும். பெண்கள் மற்றும் மண்ணின் கருவுறுதலை கொண்டாடும் ஒரு தினமாக அனுசரிக்கப்படுகிறது.